அதிகாரம் அதிலே 15ஆம் வசனம். மார்க்கு 15. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. மார்க்கு 15:15 வசனம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இங்கு வாரினால் அடிப்பித்து என்று அந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாரினால் அடிப்பித்து அப்படின்னு இல்லை சொல்லுங்களேன். வாரினால் அடிப்பித்து பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லையும் அந்த வாரினால் அடிப்பித்து என்பது அது ரொம்ப விளக்கம் கொடுக்கல. ஆனால் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அந்த படம் வந்தது. அது ஃபுல்லாகவே அந்த சிலுவையிலே அவரை அடிக்கிற அந்த நேரத்துக்குரிய காட்சியாக இருக்கும். அது சவுக்குனால் அடிக்கிற அந்த காட்சியை அதில் காண்பிப்பார்கள். மிகவும் ரொம்ப துல்லியமாக அந்த சவுக்குனால் அடிக்கும்போது அந்த 3D எஃபெக்டு, அந்த சவுண்டு ஊஃபர், அந்த சவுண்ட் எல்லாம் உண்மையாகவே அவர் எவ்வளவு பாடுபட்டார் என்பதை நம்ம அங்கே பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஜோசிபஸ் அப்படிங்கிற இந்த ஆராய்ச்சியாளர்கள் கவனிக்கலாம். அவங்க இந்த சிலுவை அடி, அந்த பாடுகள் எவ்விதமாக இருக்கும் அப்படிங்கிறத குறித்து அவர்கள் சொல்லும்போது அது ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கிறது. அந்த கொடூரமான அந்த மரணத்தை யார் நிறைவேற்றுகிறா அப்படின்னா ரோம அரசாங்கம். அது அப்போதான் அந்த சட்டம் கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஆண்டவர் இயேசு அங்கு அந்த விதத்திலே தண்டிக்கப்படுறார். ஸோ ரோம அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி அப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அவங்க பொதுவாக யூதர்கள் 40 அடிக்கு 1 அடி குறைவாக 39 அடி தான் அடிப்பாங்க. ஆனால் ரோமர்களுக்கு அப்படிலாம் கிடையாது. கவனிக்கலாம், ரோமர்களுக்கு அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு கணக்கு இல்லாமல் அடிப்பாங்க. அது மாத்திரமல்ல, அடிக்கும்போது அவர்கள் சிஸ்டமேட்டிக்காக அடிப்பாங்க. இந்த அடிக்கிற அந்த சவுக்கில் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, அதில் முனியில் சின்ன கற்கள், கூர்மையான கற்கள், அது மாத்திரமல்ல சின்ன இரும்பு துண்டுகள், அப்புறம் கொக்கிகள், கூர்மையான அந்த முள் போன்ற கொக்கிகள், இதெல்லாம் அந்த லெதர் சவுக்கில் அந்த தோல் அதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்குமா. அடிக்கும்போது பிய்யாமல் இருக்கிறதுக்காக ஸ்பெஷலைஸ்டு பண்ண, அது சொல்கிறாங்க பூனை தோல் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்குமா. அது மாத்திரமில்ல, அடிக்கும்போது ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, எப்படி அடிப்பாங்கன்னா, அவங்கள முன்பக்கமாகவும் அடிப்பாங்களாம், பின்பக்கமாகவும் அடிப்பாங்களாம். அந்த ரோம அரசாங்க சட்டத்தின்படி கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பாருங்க, அப்படிப்பட்ட கொடூரமான தண்டனை அங்கு கொடுக்கப்படும். இந்த கொடூரமான தண்டனை என்பது அன்பானவர்களே, அவர்களை அந்த ஒரு கம்பத்தில் அப்படி கட்டி அடிப்பாங்களாம், தேச விரோத குற்றச்சாட்டிற்காக. கவனிக்கலாம், இந்த தேச விரோத குற்றச்சாட்டு அப்படிங்கிறதுல அந்த இயேசுவும் அவர் என்ன செய்தார், அப்படி அடிபட்டார். அவருக்கு வஸ்திரம், பாதி வஸ்திரம், ஒரு சிலர் சொல்கிறாங்க பாதி வஸ்திரம் இருந்ததோடு அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, வஸ்திரம் இல்லாத நிலையில் அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த குற்றம் என்பது இயேசுவை
அவர் தேச விரோத குற்றம் செய்தார் என்று பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு அடிக்கப்பட்டார். அந்த ரோம சட்டத்தின்படி அப்படி அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, இங்கு வாசிக்கிறோம், அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய். பிலாத்து என்ன நினைச்சாராம், இப்படி அடிச்சா கூட என்ன செய்யலாம், அந்த யூதர்கள் கொஞ்சம் இறக்கப்பட்டு சிலுவையில் அடிக்காம அவரை விட்டுருவாங்க அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஏன்னா பிலாத்து 3 முறை பிரயாசப்படுறார் இயேசுவை விடுதலையாக்குறது. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பரபாசை விடுதலையாக்கும், இயேசுவையோ சிலுவையில் அறையும். சரி, அப்போ ஆண்டவர் இயேசுவுக்கு பக்கத்தில் 2 கள்ளர்கள், கொலை குற்றம் சாட்டப்பட்ட 2 அந்த கள்ளர்கள் இருந்தாங்க. அந்த 2 கள்ளர்கள் அவங்களுக்கும் அன்றைக்கு சிலுவை அடிக்கப்பட்டாங்க. அவங்க செக் பண்ணுறாங்க, எப்படி சிலுவையில் அடித்த பிறகு அவங்க மரிச்சிட்டாங்களா, உயிரோடு இருக்கிறாங்களான்னு. அந்த 2 குற்றவாளிகளையும் கால்களை உடைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிட்ட வந்தபோது அவர் முன்கூட்டியே மரித்து போனார். அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவரே தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார் நமக்காக. ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த வியாதியினுடைய கொடூரத்தை இயேசு சுமந்தார். வியாதியினுடைய கொடூரத்தை இயேசு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அன்னைக்கு ஒருத்தவங்கள பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அப்போ அந்த லிஃப்டில் புதிய கட்டடம் கட்டியிருக்காங்க. அந்த லிஃப்டில் எங்களோடு கூட ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது உடம்பு அப்படியே ஃபுல்லாக காயம். அது பார்க்குறப்ப ரொம்ப கொடூரமாக இருந்தது. என்ன காயம் அப்படின்னா, கீழே விழுந்தது வண்டியில் போகும்போது. கூட பேஷண்ட்டோட அவங்க ஃபேமிலியில் இருக்கிற சகோதரி கூட வர்றாங்க. ஆனால் வலி, அந்த வேதனையோடு அப்படியே முனங்கல் சத்தத்தோடு கூட. அப்போது அந்த வேதனை என்பது ரொம்ப கொடூரமானது. அப்போ வியாதியில் நிறைய வியாதிகள் இருக்குது, பலவிதமான வியாதிகள் இருக்குது. அப்படிப்பட்ட வியாதிகளையும் இயேசு சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கேன்சர் அப்படிங்கிறோம். தெரிஞ்ச ஒரு சகோதரி, சொந்தக்காரங்களை ஒருத்தவங்களுக்கு கூட முன்கூட்டியே ட்ரீட்மெண்ட் பார்த்து நல்லா இருக்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி, தெரப்பி கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி, ஆண்டவருடைய கிருபையில் ஜெபம் பண்ணி அவங்க நல்ல இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அந்த தெரப்பி, தெரப்பி கொடுக்குற பிறகு வலி தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த கேன்சருடைய கிருமிகள் சாவதற்காக அந்த தெரப்பின்னு கொடுப்பாங்களாம். தெரப்பினா அந்த இரத்தத்தில் அதுக்குரிய கிருமிகள் இல்லாதபடி. அவங்க சொல்கிறாங்க, ஒரு வேலையும் செய்ய முடியாது, அவ்வளவு வேதனையாக இருக்கும் அப்படின்னு. பாருங்க, அப்போது எத்தனையோ வியாதிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். மனுஷர்கள் படுற வேதனைகளை குறித்து கேள்விப்படுகிறோம். இங்கு இந்த சவுக்கினால் அடிக்கும்போது ஒரு சிலருக்கு என்னன்னா, அந்த கண்ணு விழி கூட வெளியில் பிதுங்கி வந்துருமா, அவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சவுக்குனால் அடிக்கும்போது அந்த எலும்புகள் தெரியுமா. ஒரு சிலருக்கு முன்னாடி அடிக்கும்போது அந்த குடல் எல்லாம் தெரியுமா. இப்படிப்பட்ட அந்த கொடூரமான வேதனையை தான் இயேசு சுமந்தார். வியாதியினுடைய கொடூரத்தை இயேசு சுமந்திருக்கிறார். எதற்காக என்றால், நம்மேல வைத்த அன்பினாலே. வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல செய்தி, நீங்க சுமக்க வேண்டியதில்லை, ஆண்டவர் இயேசு சுமந்திருக்கிறார். அவரை நாம் விசுவாசிக்கும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது, அவரை நேசிக்கும் போது, அவரிடத்தில் நம் பாரங்களை இறக்கி வைக்கும் போது அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு வாசிக்கிறோம், ஏசாயா 53 அதிகாரம். ஏசாயா 53 அதிகாரம். ஏசாயா 53 அதிகாரம். அங்கு 4ஆம் வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு
நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. பாடு அப்படின்னா அதனுடைய அந்த எபிரேய பதம் கவனிப்போம். இங்கே பாடு அப்படின்னா அந்த வழிகளை அவர் ஏற்றுக்கொண்டாராம். வழி, சோழி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. அந்த வலி ரொம்ப ஆகும்போது மனுஷனுக்கு இருக்கிற அந்த துக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த துக்கங்களை அவர் சுமந்தார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. இங்கே நான் வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாருங்க, சமாதானம் அப்படின்னா ஷாலோம். இந்த சமாதானம் நிறைய இடங்கள்ல இருக்கிறது இல்லை, நிறைய குடும்பங்கள்ல இருக்கிறது இல்லை. கணவன் மனைவிக்கு இடையில சமாதானம் இருக்கிறது இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில சமாதானம் இருக்கிறது இல்லை. ஆனா இயேசு இந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக சிலுவையிலே இந்த வேதனையை அவர் ஏற்றார். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை ஆக்கினை யார் மேல வந்ததா? இயேசு கிறிஸ்துவின் மேல வந்தது, அவர் மேல வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இங்கே 5ஆம் வசனத்தில் இந்த முதல் பகுதியில் பார்க்கிறோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவர் நீதி செய்கிறவர். ஆண்டவர் என்ன செய்கிறவர்? நீதி செய்கிறவர். அதே நேரத்தில் இயேசுவை கொண்டு நமக்கு இரக்கத்தையும் செய்கிறார். இயேசுவின் மேலே அந்த நீதியாகிய அந்த தண்டனை அவர் மேலே வைக்கப்படுகிறது. கடவுளே அவரை தண்டிக்கிறார், கர்த்தரே இயேசுவை தண்டிக்கிறார். எதற்காகனா நம்ம மேலே வைத்த அன்பினாலே. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், என் மீது வைத்த அன்பினாலே, என் குடும்பத்தின் மீது வைத்த அன்பினாலே, என் பிள்ளைகள் மீது வைத்த அன்பினாலே, எங்கள் தேசத்தின் மீது வைத்த அன்பினாலே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்காகவும் அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்? ஒவ்வொருவருக்காகவும் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஒரு சகோதரர் விதமாய் சொன்னார், ஒரு கடையில் சந்திக்கும் போது, சார் ஒரு வீட்டில் 4 பேரும் கொடூரமாக ஆக்சிடெண்ட்டில் கண்ணுக்கு முன்னாடி அவங்க இறந்ததை பரிதாபமாக இருந்ததுங்க, ரொம்ப உலகத்தில் மனுஷன் வாழவே கூடாது அப்படின்னார். நான் சொன்னேன், நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இல்லை, நம்ம வாழ்வதற்காக தான் கடவுளே வந்து நமக்காக உயிரை கொடுத்து இரத்தம் சிந்தி மரித்து பாடுபட்டிருக்கிறார். அவரை நம்பும்போது நம்ம வாழலாம். நம்ம வாழக்கூடாதபடிக்கு எத்தனையோ தீமைகள் இந்த பூமியில் நடக்குது. ஆனால் நமக்கு அவர் உதவி செய்யும்படியாக தான் தேவன் அவர் குமாரனை நமக்காக தண்டிக்க ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இங்கு வாசிக்கிறோம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இங்கே ஒருவேளை ஒரு ஸ்கூலில் அல்லது ஒரு இடத்துல ஒரு பையன் என்ன செய்கிறான், ஒரு பையனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். எவ்வளோ நாள் அடிக்கிறான் அப்படின்னா கவனிக்கலாம், 1 மாதமாக அடிக்கிறான். அவன் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறான். அடி என்ன செய்கிறான்? வாங்கிக்கிட்டே இருக்கிறான். அப்போ எப்படி இருக்கும்? ஒருத்தன் அடிக்கிறான், இன்னொருத்தன் அவன் அதை அடி வாங்கிறதுக்கு எந்த காரணமே இல்லை, அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறான். அப்போ இவன் மனசில் என்ன வேதனை இருக்கும்? நம்மளை இவன் கொடுமையாக நியாயம் இல்லாமல் என்ன செய்கிறான், இப்படி அடிக்கிறானே அப்படின்னு. சரி, இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துகிறாங்க. 2 பேரையும் சமாதானப்படுத்தும் போது 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கோங்க, இனிமேல் என்ன செய்யக்கூடாது, பேசாமல் இருக்கக்கூடாது, 2 பேரும் பேசிக்கணும் அப்படின்னா, அடித்தவன் சொல்லுவான், நான் இப்போ வேணா உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன், அப்புறம் உனக்கு அடி இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லுவான்.
ஆனா அடி வாங்கினவன் அவன் உள்ளத்துல இதுக்கு நீதியே இல்லையா, நான் இவ்வளவு அடி வாங்கியிருக்கிறேனே, இதுக்கு நீதியே இல்லையா அப்படின்னு என்ன வரும் பாருங்க. அப்போ நாம் ஒவ்வொருவரும் ஆதாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி இருக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாக அக்கிரமம் பண்ணி இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் பண்ணி இருக்கிறோம். அவருடைய நாமத்துக்கு விரோதமாக பாவங்களை செய்திருக்கிறோம். அதனால தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டாரா, காயப்பட்டார். நம்ம கடவுளுக்கு விரோதமாகவே கலகம் பண்ணி இருக்கிறோம், கடவுளுக்கு விரோதமாகவே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஆதாமுடைய பிள்ளைகளா வாரிசா இருக்கிறதுனால கடவுளுக்கு விரோதமாகவே நம்ம அக்கிரமம் செய்கிறோம். யோசிச்சு பாருங்க, அவர் தான் உண்டாக்கினவர், ஆனா உண்டாக்கினவருக்கு விரோதமாகவே நம்ம பாவம் செய்கிறோம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசி விதமாய் சொல்றார் ஏசாயா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் எதனால நொறுக்கப்பட்டாராம் கவனிக்கலாம். 6ஆம் வசனத்துல, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். நம்ம எல்லாரும் என்ன செய்யறோமா, நம்ம கடவுளுடைய வழிகளை கை கொள்ளாம நம்ம என்ன செய்யறோம், அவவே தன் தன் வழியில. நிறைய நேரம் உணர்வு கூட இல்லை, ஆண்டவரே இப்படி எனக்கு ஒரு நன்மை செஞ்சீங்க, எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு நான் நன்றியா இருக்கணுங்கிற அந்த உணர்வு கூட இல்லாமல் போய்விடுது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் உணர்வில்லாதவர்களானார்கள், தேவனை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் தங்கள் சிந்தனையினாலே அவர்கள் என்ன ஆனாங்களாம், வீணரானார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவங்க சிந்தனையே கெட்டு போச்சு. நான் தான் எல்லாம் செய்வேன், என் பணத்தினால நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், என் திறமையினால நான் எல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தாமலும், அவர்தான் காட், he was almighty God, everlasting father, அவர்தான் கிரியேட்டர், உண்டாக்கினவர், ஆனா அவரை மகிமைப்படுத்த மனதில்லை, அவரை ஸ்தோத்தரிக்க மனதில்லை. என்ன செஞ்சாங்களா, அவரை காயப்படுத்தி அக்கிரமங்களினாலே மீறுதல்களினாலே, சொல்லுங்களேன், அக்கிரமங்களினாலே மீறுதல்களினாலே, யாரா, நம்முடைய அக்கிரமங்களாலே. அப்போ வியாதி நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒருவேளை உள்ளான மனக்காயமாக இருக்கலாம், மனசோர்வா இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகளா இருக்கலாம், கவனிக்கலாம், அல்லது வெளியில் இருக்கிற சரீர வியாதியா இருக்கலாம். அது என்னவாக இருந்தாலும் அவர் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். அல்லேலூயா. நீங்க அதை விசுவாசிக்கும் போது, அதை நம்பும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய காயங்களாலே நீங்கள் என்ன ஆகுறீங்க, குணமாகிறீர்கள். இந்த சுகம் என்பது இருக்கிறதுலே பெரிய செல்வம். ஒரு பெற்றோர் பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ணணும், அந்த பிள்ளை ஆசையா கொஞ்ச நேரம் என்டர்டெயின் பண்ணணும், விளையாடணுங்கிறப்ப பெற்றோர் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்புறம் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவங்களாயிடுறாங்க. அப்போ பிள்ளைங்க பிஸியாக அங்கெங்கேயும் போகிறப்ப பெற்றோருக்கு ஆசையாக இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்பெண்ட் பண்ணுப்பா. இல்லை நான் நிறைய பிஸியாக இருக்கிறேன், நான் அங்கே போகணும், இங்கே போகணும், எனக்கு இன்னும் வேலை இருக்குது. பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவனவன் தன் தன் வழியிலே போனோம். இந்த லாக்டவுன் அப்போல்லாம் ஒரு சில பேரண்ட்ஸ் இறந்துருக்குறாங்க. அந்த பெற்றோருடைய அந்த கடைசி காரியங்களுக்கு கூட வெளிநாட்டிலேருந்து பிள்ளைங்க வர முடியல. அங்கேருந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி அந்த கடமையை முடிச்சிருங்க அப்படின்னு. அது லாக்டவுன் மாத்திரமல்ல, அநேக நேரங்களிலே பணம் சம்பாதிப்பதற்காக போகிற அந்த சூழல்ல ஆண்டவர் சொன்னாரு, பெற்றோருக்குரிய கடமையை செய்யும்போது கொர்பான் காணிக்கையாம். கொர்பான் காணிக்கைன்னா என்னன்னா, பெற்றோருக்குன்னு அவங்களோட கஷ்டப்படணும். வயதான காலங்களில் அவங்கள கொஞ்சம் கவனித்து விசாரிக்கணும். அவங்களுக்கு முடியாத நிலைகள் இருக்கலாம். ஒரு சில பெற்றோரே அதை விரும்புறதில்ல, ஒரு சில பெற்றோரை விரும்பினாலும் பிள்ளைங்க அதை செய்யறதில்ல. கொர்பான் காணிக்கைன்னா என்னன்னா, நான் அதுக்கு பணம் கொடுத்துட்றேன், நீ என்ன செய், நீயா அதை பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எங்கே அப்படி போட்டிருக்கு நியமம்? ஒரு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுறதுல கொர்பான் காணிக்கைன்னா என்னென்னா பணம் கொடுத்துடுறது, நீ எப்படியாவது உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு.
ஆனால் திக்கற்ற அந்த வயசான நிலைகளில் அந்த கவனிக்காமல் இருக்கிறது ஒரு பாவம். ஏன்னா நம்ம அடுத்து வயசான நிலைக்கு போவோம். நம்ம வயசான நிலைக்கு போகிறப்ப நமக்கும் என்ன கிடைக்கும்? பிள்ளைங்க குர்பான் காணிக்க கொடுப்பாங்க. அப்போ இன்னைக்கு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் மனுஷன் அறுவடை பண்ணுவான். அப்போ இன்னைக்கு நம்ம அந்த காரியங்களில் நீ செஞ்சியா நான் செஞ்சியா, ஒரு சில வீடுகளில் நான் இதை செஞ்சுருக்கிறேன், நீ என்ன செஞ்ச, நான் செய்ய முடியாது பாருங்க. அப்போ அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அதுதான் மனுஷன் அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஒரு சிலர் சொல்லலாம், என் நிலைமை அப்படி, என் சூழல் அப்படி. அன்னைக்கு பிள்ளைய வளர்க்குறப்ப அவங்க சொல்லியிருக்கலாம்ல, நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னப்போ என் நிலைமை அப்படி. அழுகிறப்ப நடுராத்திரியில் காய்ச்சல் வந்து பிள்ளை அழுதுருக்கும், என் சூழ்நிலை அப்படி, கவனிக்காமல் இருந்திருக்கலாம், சாப்பாடு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கடமைகளை அவங்க செய்திருக்கிறாங்க. நாமும் நம் பெற்றோருக்குரிய அந்த கடமையை என்ன செய்யணும்? அப்படி செய்யாத காரியங்கள் அதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கு, அவனவன் தன் தன் வழியிலே போனோம். நம்ம மனசுபடி நம்ம போகிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த அந்த தண்டனையை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ ஆறாம் அதிகாரம், எல்லாரும் 6ஆம் வசனம், ஏசாயா 53 6 பின்பகுதியில் கர்த்தரோ, எல்லாம் சொல்லுங்களேன், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் சொல்லுங்களேன் விலை பண்ணினா. ஹல்லேலூயா. அவரே பிதாவானவரே என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்து மேல எல்லாருடைய அக்கிரமத்தையும் யார் மேல விலை பண்ணினாரா? அவர் மேல. யார் மேல? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மேல அவரே விலை பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க, 10ஆம் வசனத்துல, ஏசாயா 53:10 எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். யாரை நொறுக்க சித்தமாகிறாரு? இயேசு கிறிஸ்துவை. இயேசுவை அவர் நொறுக்க சித்தமாகிறார். அங்கு வாசிக்கிறோம், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. நொறுக்க சித்தமாகி. பாருங்க, இந்த நொறுக்க சித்தமாகி அப்படின்னா கவனிக்கலாம். ஒரு இரும்பு இருக்கு, அதுல கூர்மையான ஒரு ஈட்டி போல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்ல கூர்மையா இருக்கு. அதை வச்சு அவர் விழாவில் ஓங்கி குத்தினார்கள் அப்படின்னு போட்டு, அந்த அப்ப குத்துறப்ப அது ஷார்ப்பா இருந்திருக்கும். அந்த ஈட்டி என்ன செஞ்சிருக்கும்? அந்த வயிற்று விழா பகுதிகளுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கும். அதே போல இந்த சவுக்கை வச்சு அடித்தாங்க பார்த்தீங்களா? அடித்த போது அந்த ஒவ்வொரு சதைகளும் அது நல்லா பிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் கூட பயந்துருவாங்க. ஆனால் அது எதற்காக அப்படின்னா, இயேசு வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, வியாதிப்பட்ட மனுஷனுக்காக, வியாதியிலே துடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிகாரமாக அதை ஏற்றுக்கொண்டார். பிதாவானவரே அதை செய்தாராம். ஹல்லேலூயா. எதற்காக? நம்மேல வைத்த அன்பினாலே. சொல்லுங்களேன், அன்பினாலே. ஹல்லேலூயா. நீ வார்த்தையை நாம் பார்க்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தரோ எனக்காக தன் குமாரனை நொறுக்க சித்தமாகி, இயேசுவை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். சொல்லுங்களேன், எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சந்ததிக்காக நொறுக்க சித்தமானார். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? அவர் சுமந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, அவர் சுமந்திருக்கிறார், நீங்க சுமக்க தேவையில்லை. அவர் சுமந்திருக்கிறார். கிறிஸ்தவங்க கூட இந்த இயேசுவை விசுவாசியாம போனா சுகம் கிடைக்காது. கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஆனா விசுவாசிக்கும் போதுதான் சுகம் கிடைக்கும். அதை விசுவாசித்து தங்களுக்கு உரிமையாக்கும் போதுதான் அந்த விடுதலை கிடைக்கும். தீராத வியாதி, உபாகமம் 28 போட்டிருக்கு, உன்னை ஆயுசு முடிகிற வரைக்கும் இந்த நோய் உன்னை சாபத்தில் போட்டிருக்கு. உன் நோய் திரும்ப 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 வரும்னு போட்டிருக்கு. ஸோ ஆனால் அந்த பரிகாரம்,
அந்த சாபத்தின் பரிகாரத்துல அந்த சாபத்தை இயேசு சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. மனுஷன் சாகிற வரைக்கும் அந்த வியாதி இருக்கும்னா எப்படி இருக்கும்? ஆனா ஆசீர்வாதத்துல போட்டிருக்கு, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை உன்னிலிருந்து கர்த்தர் அவர் அந்த வியாதியை, அந்த கொடூரத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்றாரு, நான் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். சங்கீதம் 31 ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் போட்டிருக்கு, அங்கே வாசிக்கலாம். சங்கீதம் 31 சங்கீதம் 31 வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், சொல்லுங்களேன், நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, ஹவு கிரேட், ஓ மார்வலஸ், ரொம்ப பெரிதா இருக்கிறதா. யாருக்கு என்ன பெரிதா இருக்கா? உமக்கு பயந்தவர்களுக்கும். சொல்லுங்களேன், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும். சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். மனுபுத்திரருக்கு முன்பாக. ஒரு சிலர், நான் டாக்டரை நம்புறேன், நான் என்ன நம்பி இருக்கிறேன். டாக்டரை நம்பலாம், தப்பு இல்லை, நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும், தப்பு இல்லை. ஆனா அதுவே நம்பிக்கை ஆயிடக்கூடாது. மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். யாரை நம்பி இருக்கிறோம்? மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை, இயேசுவை. மனுஷன் முன்னாடி தெரியும், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். எங்க போறீங்க? நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம், நாங்க குடும்பமா அவருக்கு பயப்படுறோம், அவரை நம்பி இருக்கிறோம். அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். இன்னும் சொல்ல போனா ஸ்டோர் அப்படின்னு போட்டிருக்கு, அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அவர் நம்பி இருக்கிற எனக்கு அவர் ஆயத்தப்படுத்தின குட்னஸ், நன்மைகள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிதா இருக்கிறது. சொல்லுங்களேன், எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நல்ல சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பெரிய நோயும் பிரச்சனையும் நீங்க சுமக்க வேண்டாம். அவர் மேல நம்பிக்கை வச்சு, அவரை ஸ்தோத்தரித்து, அவரை நேசித்து, அவரை விசுவாசித்து, அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் உங்களுக்கு மகிமையான அந்த நன்மைகளை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது அங்க சொல்லப்பட்டிருக்கு, உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, ஆண்டவரை சேவிக்கிறது அற்பமா, அருவருப்பா, அசட்டையா. சோதரம், அவருக்கு எதுவும் நஷ்டமாகாது. அவரை விட்டு விலகிறவங்களுக்கு அவங்க தான் அதுக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளணும், அதுக்குரிய காரியங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். ஆனா அவரை தேடுறவங்களுக்கு, அவரை நம்புறவங்களுக்கு, மனுபுத்திரருக்கு முன்பாக, த சன் ஆஃப் காட், தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா? அங்கு சொல்லப்பட்டிருக்க ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த நன்மைகள், குட்னஸ், அவருடைய நன்மைகள், அது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஸ்டோர்ட் அப், இந்த குடோன் சொல்லுவாங்க, அதுல சேமிச்சு வச்சிருப்பாங்க. பெரிய கடைகள்ல அந்த கடை இருக்கும், அந்த கடைக்குரிய குடோன்னு ஒன்று இருக்கும், அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த குடோன்ல அங்க நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கும் எனக்கும் விசுவாசிக்கிற, தேடுகிற, அவரை நேசிக்கிற, அவரிடத்துல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சுகத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு 1000 பேர் உள்ள நுழையிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன நம்பிக்கையோட போறாங்க? 1000 பேருக்கும் அங்க என்ன இருக்கும்? மருந்து இருக்கும். யார் இருப்பா? அங்க டாக்டர் இருப்பாரு. அந்த நம்பிக்கையோட போறாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை, இந்த வார்த்தை, இயேசு கர்த்தர் பெரிதானவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இலவசமாய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கைகளை வேத்தி சொல்லுங்க, இலவசமாய். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்கணும். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. சந்தேகப்பட வேண்டாம். அக்கிரமங்களை யார் சுமக்கிறது?
மீறுதல்களை யார் சுமக்கிறது? நீங்க இருக்கிற நிலையில அப்படியே வாங்க. இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் எல்லாம் சரி பண்ணிட்டு வர்றேன். இல்லை இல்லை, நீங்க இருக்கிற நிலையிலேயே அப்படியே வாங்க. ஏன்னா உங்களை நீங்களே சரி பண்ண முடியாது. உங்களை நீங்களே அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் நீங்க நிவர்த்தி பண்ண முடியாது. இருக்கிற நிலையிலேயே, ஒருவேளை ஆன்லைன்ல இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கலாம், நீங்க இருக்கிற நிலையிலேயே வரலாம். உங்களுக்கு அவர் போதுமானவர். உங்களை அவர் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏசாயா 53 வாசிக்கிறோம், 5ஆம் வசனத்தில் பின்பகுதியில், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும், எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும், சத்தம் பத்தாது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சத்தமா சொல்லுங்களேன், எனக்கு சமாதானத்தை, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மேல வந்தது. திரும்ப சொல்லுங்களேன், எனக்கு சமாதானத்தை, என் குடும்பத்திற்கு, எங்கள் தேசத்திற்கு, எங்கள் பட்டணத்திற்கு சமாதானத்தை. அந்த சமாதானம் அப்படின்னா ஷாலோம். ஹல்லேலூயா. ஷாலோம் அப்படின்னா என்னன்னா, ஒரு நிறைவான வாழ்க்கை, குறைவில்லாத ஒன்று, மனதில், ஆவி ஆத்மாவில், சரீரத்தில் ஒரு நிறைவான ஒன்று. அந்த மனதில் ஒரு நிறைவு, சரீரத்தில் ஒரு சந்தோஷம், ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு சந்தோஷம். அந்த ஷாலோம் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதை வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம். எல்லாரும் வாசிக்கலாமா சத்தமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், எல்லாரும் வாசிப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். திரும்ப அதை வாசிங்களேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன பெற்றிருக்கிறோமா? சமாதானம் பெற்றிருக்கிறோம். எவ்விதமாக? இவ்விதமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த சிலுவையில அடிக்கும்போது கூட